ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப்பில் vlog 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போச்சு. பட் நீங்கள் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த 2 ரெசிபியுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி vlog எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து மார்னிங்கே வந்து ரீஸ்டாக்கிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மைதாவும் சரி சுகரும் சரி வாங்கி ரீஸ்டாக்கிங் பண்ணிப்பேன். அன்றைக்குமே அதே மாதிரி தான் தேவையான அளவு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வாங்கி பல்காக நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். மைதாவோ ஆகட்டும் சுகர் ஆகட்டும் தேவையான அளவு தான் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் ஒரு 1 kg அப்படி இல்லைனா 1/2 kg வந்து எப்போவுமே இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். அது வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீஸ்டாக்கிங் வந்து பண்ணிப்பேன். அன்றைக்கி சுத்தமாக காலியானதுனால மொத்தமாக ஒரு 3 kg போல் வாங்கியிருந்தேன். எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. 1 kg வாங்கினா ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் 1/2 kg தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பேக்கெட் வந்து ஒரு டேட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. நானே டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன். சப்போஸ் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்பா வாங்கிட்டு வர சொல்லுவேன். அப்போ வந்து கடைக்காரங்க மொத்தமாக எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு டேட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 months தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு பேக்கிங்குமே ஒரு டேட்டில் இருக்கிறதுனால ஒரு பாக்ஸ் போட்டு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் இது மேஜர் இஷ்யூவாக இருக்கும். ஸோ வாங்கும் போது டேட் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்ளமாக இருக்காது. சப்போஸ் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகரும் வந்து ஒரு 2 kg போல் வாங்கிட்டு வந்து எல்லாமே வந்து ரீஸ்டாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இந்த நாகா மைதா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது. நான் நிறைய செக் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது நாகா மைதா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆர்டர் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரீஸ்டாக்கிங் வந்து நீங்கள் 1 day பிஃபோரே பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். கஸ்டமர் கேட்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு 1 day பிஃபோரே நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பேக்கிங் சோடா இருக்காது, பேக்கிங் பவுடர் இருக்காது, எசன்ஸ் காலியாக இருக்கும். அதெல்லாம் வந்து டென்ஷன் அந்த டைமில் ஆகிறதுக்கு பதிலாக பிஃபோராகவே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாமே வந்து முன்னாடியே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் வந்து ரீஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வந்து வாங்கிட்டுருக்கேன் 1 kg 45 rupeesக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற சுகர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. பட் அது குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய டஸ்ட்டு, அரிசி, இந்த பருப்பு அதெல்லாம் வந்து கலந்துருக்க மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் ரேஷனில் சர்க்கரை நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரேஷன் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தால் இந்த பிளெயின் கேக் அண்ட் மார்பிள் கேக் ரெசிபி வந்து நம்மளோட சேனலை ஃபைனலாக அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த ரெசிபி எப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஃபைனலாக அப்லோட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்மளோட சேனல்லேருந்து வீடியோ பார்த்துட்டு 2 சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. நான் அவங்களுடைய அவுட்புட் பார்த்து ரொம்பவே ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி பிகினர். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது அவங்களுடைய அவுட்புட். அதை வந்து நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளெயின் கேக் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சுருந்தேன். இதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போல்டாக இருந்தாலுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி விட நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக சுற்றிட்டே இருக்கும். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், யார் எப்படி இருப்பாங்கன்னு எந்த நேரத்தில் மாறுவாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஐயோ இவங்க இப்படி இருந்தாங்க இப்போனா இப்படி இருக்காங்க அப்படின்னு பேசுகிறவங்கள இருக்காங்களே தவிர நம்ம அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு பிடிச்சி ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். இந்த சினிமாவில் வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிடுற மாதிரிலாம் ரியாலிட்டியில் இருக்காது. நம்ம தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா
நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது வருது வரல அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ என்னோடய ஜேர்னி நல்லாவே போயிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் ஒரு விதமான சுச்சுவேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரை வந்து கொடுங்க, தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். அது என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களோ, இல்லை சாப்பிட்டுட்டு கேவலமாக இருக்குன்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுருங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் முதல்ல யாரை கவர் பண்ணணும்னா உங்கள் பேரண்ட்ஸை. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சிலவங்க வீட்டில் ஓகேவாக இருக்கும், பட் ஒரு சிலவங்க வீட்டில் நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டில் இதெல்லாம் பண்ணால் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வேணாம்னு சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் மைண்டாக போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் ஐடியா உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் அதை வெளியே காமிச்சிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரீ டைமில் உங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் கேதர் பண்ணியிருக்க டைமில் நீங்களாம் வாண்டடாக போய் இந்த குக்கீஸு, மஃபின், அதுக்கப்புறம் கப் கேக்கு, குட்டி குட்டியாக கேக்ஸுங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை முதல்ல கவர் பண்ணுங்கள். நீங்கள் டேஸ்ட் வைஸ் நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, நீ இதை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களாம் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷனில் இருந்து டேஸ்ட் வரைக்கும் நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லாமலே அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு பில்லராக கண்டிப்பாக நிற்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பசங்க மேலே வராங்க அப்படின்னா எந்த பேரண்ட்ஸுமே இக்னோர் பண்ணவே மாட்டாங்க. தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் மைண்டில் கொண்டு போகலாம். நான் இந்த மாதிரி நோட் அட்டையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பீஸ் போடுறேன். இந்த ஈச் பீஸ் பார்த்திங்கன்னா 50 to 60 கிராம் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மெஷர்மெண்ட் மறந்துட்டேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்றைக்கான ஆர்டரில் ப்ரௌனி, மார்பிள் கேக், டீ கேக் இதெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இந்த மார்பிள் கேக், டீ கேக்லாம் நான் பண்ணேன்னா மினிமம் 2 hours அப்படியே விட்டுருவேன். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் பீஸ் போட்டு எடுத்துப்பேன். கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஈச் பீஸ் பார்த்திங்கன்னா 50 to 60 கிராம் இருக்கா மாதிரி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டுட்டு இருந்தேன். நடுவில் கரண்ட் வேறு போயிடுச்சு. இதெல்லாமே முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறமா போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு 1 o'clock ஆகிடும். ஸோ இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ரெகுலராக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் என்னென்னா, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ரெசிபியோடைய ரிவ்யூ பார்க்கலாமா? ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட்லி பிகினர். ரொம்பவே அவுட்புட் சூப்பராக இருந்தது. நான் உங்களுடைய மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனனோ அதே அளவுக்கு தான் இப்போ எடிட் பண்ணும் போதும் இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சேனலை பிகினர்லேருந்து எல்லாருமே கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய தாட்டாக இருந்தது. பட் இவங்க கம்ப்ளீட்லி பிகினர். அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹாப்பியாக இருந்தேன். நான் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்னா அதோட டபுள் மடங்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க யூடியூப்லேருந்து, எதுவுமே ஒழுங்காக வரல. பட் உங்களுடைய ரெசிபி நல்லா வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப்லேயுமே போய் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. பட் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா அவங்க ப்ரௌனியுமே ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. அதுவுமே நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெஸின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டருமே நம்ம கூட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் மோஸ்ட்டாக மார்பிள் கேக் எப்போ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய ரிவ்யூமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னை விட அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் இங்கே 2 பேர் ரிவ்யூ பார்த்துட்டு. ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் 1K ஃபேமிலியுமே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது கூடவே இந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கூட உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் எனக்கு கடைசி வரைக்கும்
வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால நான் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கேர்ள்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.